வணக்கம் பிரியமானவர்களே, வணக்கம். நம்மளுடைய கவிதை சந்தை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுக்கே தெரியும் பிரியமானவர்களே, கவிதை சந்தை சேனலில் நீங்கள் நிறைய கவிதைகளை பார்த்துருப்பீங்க. ஆன்மீக தகவல்கள் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து பேசின்னு தான் இருக்கிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்களேன், நல்ல விஷயம் தானே. இன்னும் நாம் நிறைய கவிதைகள், ஆன்மீக தகவல்கள், பொது அறிவு தகவல்கள் நாம் தாராளமாக கலந்து பேசலாமே, சரிங்களா? இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நாம் பேச போகிறது தட்சிணாயன புண்ணிய காலம் என்பதை பற்றி, சரிங்களா? ஒரு வருஷத்தில், தமிழ் வருஷத்தில் 12 மாதங்கள் உண்டு பிரியமானவர்களே. உங்களுக்கு தெரியும், சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, சரிங்களா? இந்த 12 மாதங்கள் உண்டு. இந்த 12 மாதங்களையும் பெரியவா 2 அயனங்கள் அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருக்காங்க. அயனங்கள்னால் என்ன சார்? 6 மாதங்கள் கொண்டது ஒரு அயனம், சரிங்களா? இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் காலாண்டு, டிசம்பர் மாதம் அரையாண்டு, ஏப்ரல் மாதம் முழு ஆண்டுன்னு எழுதுகிறாளோ இல்லையோ, அதே மாதிரியே உத்தராயணம், தட்சிணாயனம் அப்படின்னு 2 பெரும் பிரிவுகளாக இந்த 12 மாதங்களையும் பெரியவா பிரித்து வச்சுருக்கா. தை மாதத்திலிருந்து ஆனி மாதம் வரைக்கும் இருக்கிறது உத்தராயண புண்ணியகாலம் அப்படின்னு பேருங்க. உத்தராயணம்னா என்னங்க? உத்தரம் அப்படின்னாலே வடக்கு திசை அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்தியா மேப்பில் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் எங்கே இருக்குங்க? வடக்கு பக்கம் இருக்கும் இல்லைங்களா? அப்போ உத்தராயணம் அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய வடதிசை சார்ந்த பயணம்னு பேர், சரிங்களா? அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தட்சிணாயனம் அப்படின்பா. ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் முடிய இருக்கக்கூடிய 6 மாத காலம் தட்சிணாயனம்னு பேருங்க. தட்சிணாயனம்னா என்னங்க? சூரியனுடைய தென் திசை சார்ந்த பயணம்னு பேர், சரிங்களா? அதனால தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தட்சிணம் அப்படின்னாலே தெற்குன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் சிவபெருமான் கோயிலுக்கு போனீங்கன்னா தட்சிணாமூர்த்தி பகவானை பாருங்க அப்படின்னு அங்கே இருக்கிற குருக்கள் சொல்லுவார். தட்சிணம் தெற்கு, பகவான் கடவுள், தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தி பகவான், சரிங்களா? அப்போ தட்சிணம்னா தெற்குன்னு அர்த்தம். தென் திசை சார்ந்த பயணம் தட்சிணாயனம்னு பேர், சரிங்களா? ஆடி மாதம் 1 தேதி தட்சிணாயன புண்ணிய காலம். இந்த பராபவ வருஷத்தில் ஆடி மாதம் 1 தேதி வெள்ளிக்கிழமையாகவே வந்துடுறது. தட்சிணாயன புண்ணிய காலமும் ஒரு சிறப்பான நாள் தாங்க. அதுவும் வெள்ளிக்கிழமையாக வர்றது இன்னும் விசேஷம். அதுலேயும் இந்த பராபவ வருஷத்தில் ஆடி மாதத்தில் 5 வெள்ளிக்கிழமைகள் வர்றது ரொம்ப விசேஷம், சரிங்க. இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் பெரியவா அந்த காலத்தில் ஆற்றுல, கடலில் நீராடுவா. இப்போ இருக்கிற கால சூழ்நிலைகளில் அது முடியாத காரியம். ஏன்னா நாம் வேலைக்கு போகணும், நிறைய கடமைகள் இருக்குது, பொறுப்புகள் இருக்குது, அதெல்லாம் பார்க்கணுமோ இல்லையோ. அதனால் நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம், நீராடும் போதே ஆற்றுல நீராடின புண்ணியம் நமக்கு கிடைக்கணும். அதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு 2 வரியில் ஒரு மந்திரத்தை சொல்கிறேன், அது இங்கே கேட்டுங்கோ. அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நாம் நீராட ஆரம்பித்தோன்னு சொன்னால் அத்தனை நதிகளில் நீராடின புண்ணியம் நம்மளை சேரும், சரிங்களா? அப்படின்னாங்க மந்திரம் அது. இதை இப்போ சொல்கிறேன் பாருங்க, கவனிக்கிறா. கங்கேச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. அவ்வளோதாங்க. இந்த 2 வரியில் கொண்ட மந்திரம் தான் இது. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க. கங்கேச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. இந்த 2 வரியில் உள்ள இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நாம் நீராடினாக்கா இத்தனை நதிகளில் நீராடின புண்ணியம் நம்ம சேரும். தட்சிணாயன புண்ணிய காலத்தில் இத்தனை நதிகள்லையும் ஒரே நாளில் போய் நீராடுறது முடியாத காரியம். அல்லது இதில் ஏதாவது ஒரு நதியில் போய் நீராடலான்னு பார்த்தாலும் காலவர்த்தமான சூழ்நிலைகள் நம்மளை இல்லை, உடலை, நமக்கு 1000 வேலைகள் இருக்குது, நம்ம அதை பார்த்தாகணும். அதனால் நம்ம இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீராடும்போது இந்த நதிகளில் நீராடின புண்ணியம் நம்மளை சேரும். ஒன்றும் இல்லைங்க, காலையில் குளிக்கும்போது ஒரு சொம்பில் ஜலம் எடுத்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லி தலையில் ஊற்றிண்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டு குளிச்சுட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கள். ஸ்கூலு, காலேஜு, ஆஃபீஸ், கம்பெனி, உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கலாம், சரிங்களா? பார்த்துட்டு சாயந்தரம் ஆடி வெள்ளி, அதுவும் 1 வெள்ளி, அம்மனுக்கு உகந்த வெள்ளி, அந்த சாயந்தர நேரத்தில் உங்கள் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே விசேஷமாக அலங்காரங்கள் பண்ணியிருப்பா. அதை பார்க்குறதே புண்ணியம்தான். ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம். பொதுவாகவே பெண்கள் இரக்க மனசு உள்ளவா, பெண் தெய்வம் இரக்க மனசு உள்ள தெய்வம். அதனால் பர்டிகுலராக மாரியம்மன் கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா
அதில் கிடைக்கிற ஒரு நிம்மதி, ஒரு புண்ணியம், அதுவே ஒரு பெரிய விஷயம். சரிங்களா? உங்களுடைய கோரிக்கைகள், வேண்டுதல்கள் எல்லாத்தையும் அந்த அம்மனுடைய பாதத்தில் சமர்ப்பிச்சிட்டேன்னு சொன்னால் அந்த அம்மா மனசு இறங்கி உங்களுக்கு நிச்சயமாக நல்லதை தருவா. உங்களுடைய வேண்டுதல்கள் இந்த ஆடி மாதத்தில் நிறைவேறும். உங்கள் குடும்பத்தில் இனிமேல் நடக்க இருப்பவை அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். எல்லாம் அம்மன் அருள். மீண்டும் அடுத்தது ஒரு வீடியோவில் நாம் சந்திப்போம், பேசுவோம். வாழ்க வளமுடன். நன்றி பிரியமானவர்களே.